students, welcome back to our channel Smart Stitch and Smart Stitch Fashion. சாதாரணமாக இருக்க மக்களை மற்றவங்களை நம்பி வாழாதுங்க, உங்களை நீங்கள் நம்பி வாழுங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுங்க. இங்கே பெண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாரையும் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நாங்கள் பெண்களுக்கு கைடன்ஸ் மட்டும் தான் கொடுக்கோம். நிறைய பெண்கள் எங்ககிட்ட வந்து கிளாஸஸில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி அவங்களே பர்ஃபெக்டாக ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறிட்டாங்க. நீங்களும் அந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். எதுக்காக இன்றைக்கி பெண்கள் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி என்றைக்குமே இருக்கலாம். ஆனால் எல்லாமே குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம கூட ஒருத்தவங்க கை தூக்கி விடுறதுக்கு சம்டைம்ஸ் இருக்கலாம், கூட இருந்து நல்லா தூக்கி விடலாம். ஆனால் என்றைக்கு இருப்பாங்கன்னா அது கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம கூட இருப்பாங்க, இருந்து பார்த்துப்பேன்னு சொல்லுவாங்க, நல்லா இருப்பாங்க, நல்லபடியாக நமக்கு ஒரு லைஃபே செட் ஆகிருக்கும். ஆனால் அந்த லைஃபே எண்டு வரைக்கும் இருக்குமான்னு கேட்டால் அதுவும் கொஸ்டின் மார்க். அவங்க இருக்கணும்னு நினச்சாலும் நம்ம கூட இருக்க முடியுமான்னு கேட்டால் நாட் ஷுர். மேபி எனிதிங் மே ஹேப்பன், என்ன வேணாலும் நடக்கலாம். லைஃப் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் கிடையாது. இன்றைக்கி நம்ம சப்போர்ட்டாக நம்மளை கைட் பண்ணி எல்லாமே பார்த்துப்பாங்க. ஒரு காய்கறி வாங்குறதா இருக்கட்டும், நம்மளோட ஃபினான்சியலை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபேமிலியை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், பிள்ளைகளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வீட்டில் ஒரு ஆணாக இருக்கிறவங்க பார்த்துக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கிறவங்க பார்த்துக்கலாம், அம்மாவாக இருக்கிறவங்க பார்த்துக்கலாம், அப்பாவாக இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். ஆனால் என்றைக்குமே நம்ம வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க, எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருந்தோன்னா திடீர்னு ஒன் டே ஏதோ ஒரு நாள் அவங்க இல்லை அப்படின்னு வரும்போது நம்ம அந்த இடத்துல போய் நிற்க வேண்டியது வரும். அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். இதெல்லாம் நீ சொல்கிறியே, உனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் உண்மையாக நடந்திருக்கு. நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய கஷ்டங்கள். அதாவது ஒன் டே நைட்டில் லைஃப் ஃபுல்லாக டோட்டலி சேஞ்ச்டு. எல்லாமே பார்த்துக்க ஒருத்தங்க இருந்தாங்க, ஆனால் அந்த ஒருத்தங்களே ஒரே நாளில் இல்லாததுனால எல்லாத்தையுமே பார்த்துக்கக்கூடிய அந்த மொத்த பேர்டன், ஃபேமிலி பேர்டன் மொத்தமாக ஒரே நாளில் வந்தால் எப்படி இருக்கும்? அந்த டைமில் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒரு கடைக்கு எப்படி போகணும், என்ன வாங்கணும், எது வாங்கணும், எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி என்ன மாதிரி இருக்கக்கூடிய என்னோடய சிஸ்டர்ஸ், என்னோடய ஆன்ட்டி, என்னோடய அம்மா, என்னோடய அக்கா யாராக இருக்கலாம், அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸ், நீங்களே உங்களை பார்த்துக்கோங்க, நீங்களே உங்கள் கூட இருக்கவங்கள பார்த்துக்கோங்க. நம்மளே பார்த்துக்கோனா கண்டிப்பாக மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாயாவது நம்மளை நம்பி நம்ம சம்பாதிக்கிற மாதிரி நம்மளை பார்த்துக்கணும். நிறையலாம் வேண்டாம், அன்னன்னைக்கு தேவைக்கு ஏதோ சம்திங். பெரிய 1000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பாதிச்சா தான் நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லை, நம்மளை நம்பி ஒரு 50 ரூபா சம்பாதிச்சா கூட இந்த விரல்கள் போதும். உங்களால் முடியும். ஏதோ ஒன்று பண்ணுனா உங்களால் ஏர்ன் பண்ண முடியும்னா உண்மையாகவே நீங்கள் மற்றவங்கள சார்ந்திருக்க வேண்டியதில்லை. வீட்டை விட்டு வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு தைரியமாக வர முடியும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் ஏர்னிங்ஸ் உங்களை வந்து அந்த தைரியத்தை தரும். இதெல்லாம் வர்றது எப்படி அப்படின்னா, நம்ம அந்த எஜுகேஷன் மூலமாக நம்மளை க்ரோ பண்ணியிருக்கணும், அல்லனா ஏதோ ஸ்கில்ஸ் மூலமாக நம்மளை க்ரோ பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு பெரிய அளவில் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கணும். ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. நமக்கு வந்து அந்த சொத்துக்களே போதும், அந்த பணமே போதும், நம்மளே பார்த்துக்கலாம், அதை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேமிலி பேக்ரவுண்டு நமக்கு இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு எஜுகேஷன் நமக்கு தேவை. எஜுகேஷனில் படித்து ஒரு நல்ல லெவலில் நம்ம ஒரு ஜாபுக்கு போய் செட்டில் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் இருந்து நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலான்னா, சுய தொழில் ஏதோ ஒன்று பண்ணி அதை பணமாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களால் முடியணும். அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, புதுசாக நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க, கற்றுக்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு பண்ணி கொடுங்க, அதை பணமாக மாற்றுறது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான மூலப்பொருட்கள் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், கம்மியான ரேட்டில் வாங்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்து அது உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தந்து லைஃப் லாங் ஆகும்போது உங்களை ஸ்ட்ராங்காக மாற்றும். ஃபஸ்ட்டு டே நீங்கள் தொடங்கும்போது நீங்கள் அதை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 5 வருஷம் ஆகும்போது 10 பேரை வச்சு நீங்கள் வேலை நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களால் முடியும். கண்டிப்பாக முடியும். எதுவுமே ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட் தான். பாயிண்டில் இருந்து தான் பெரிய ஒரு ட்ராயிங் மேக் பண்ணுறதுனாலும் சரி, பெரிய ஒரு ரூட் மேக் ஆகிறதுனாலும் சரி, ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்டை தாண்டி நீங்கள் வந்துட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். நம்மளால் முடியுமா, நம்மளால் நடக்குமா, இது எப்படி, என்னால் முடியுமா, எனக்கு ஒன்றுமே தெரியாதனா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். தெரியாட்டா கூட பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு பிஸ்னஸையும் கற்றுத்தந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியாவும் தந்து ப்ராப்பராக உங்களை ஒரு பிஸ்னஸ் உமனாக மற்றவங்களை சார்ந்து வாழாதுங்க, நீங்களே உங்கள் ஃபேமிலியை உங்கள் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை மாற்ற நாங்கள் ரெடியாக இருக்கோம். நம்மக்கிட்ட நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. அந்த கோர்சஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும், ப்ராப்பராக உங்களை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுவோம். ஃபைனலாக நீங்கள் முடிக்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஒன்றுக்குமே யூஸ் இல்லாத நம்ம இவ்வளோ கற்றுக்கிட்டு இவ்வளோ பண்ணுறோமா, அந்த அளவுக்கு உங்களோட பவரை நாங்கள் உங்களுக்கே சொல்லித்தருவோம். நீங்களே நல்ல முறையை நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு நிறைய ஏர்ன் பண்ணக்கூடிய அளவுக்கு வரலாம். நாங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கோன்னா பேசிக்காக டெய்லரிங், ஆரி, ப்ரூச்சஸ் இது எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்ஸ் டு அட்வான்ஸ், அதாவது புரியாதவங்களுக்கும் அதை புரிகிற அளவுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுத்து கிளியராக அவங்களுக்கு வந்து டவுட் வந்தால் கூட அதை கிளியர் பண்ணி சொல்லிக் கொடுக்குறோம். நீங்களும் டெய்லரிங் அது சம்மந்தமாக ஏதாவது சாதிக்கணும், கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மிஷின் இருந்தால் போதும், கொஞ்சம் டைம் இருந்தால் போதும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், மற்றவங்கள சார்ந்திருக்காமல் நான் ஏதோ பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் சொல்லி கேளுங்க, உங்களை நான் கைட் பண்ணுறேன். சீக்கிரமாக எங்களோட கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஒரு 30 நாள் தான், கண்டிப்பாக நீங்களே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 3 மாதத்தில் பர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமே இருக்காது. அந்தளவுக்கு டெய்லரிங்கில் உங்களை மாற்ற முடியும். ஆரிலையும் அதே மாதிரி தான். 6 months ஆனால் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் ஃபுல்லுமே கவர் பண்ண நாங்கள் சொல்லித்தரோம். ப்ரூச்சஸ் கிளாஸுமே நடக்குது. எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ் தான். லிமிட்டட் டைம் ஆஃபர் மட்டும் தான் இருக்குது, லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லை, ஒரு பேபி ஃப்ராக் காம்போசிட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து ஒரு பாப்பாவுக்கு எப்படி ஒரு காம்போசிட் மேக் பண்ணுறது, பிறந்தநாளைக்கு ஃபங்க்ஷன் வியர் ட்ரெஸ்ஸஸ் கிராண்ட் லுக்கில் எப்படி பண்ணணும், அதுவே ஒரு வெட்டிங் ட்ரெஸ்னால் எப்படி பண்ணணும், பெரியவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸஸுமே நடந்துட்டு இருக்கு. அது பேமெண்ட் கிளாஸ் 1000 rupees மட்டும் தான், ஒன் டைம் பேமெண்ட் மட்டும் தான். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான், 1000 rupees மட்டும் தான். வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய விஷயத்தை அதில் கற்றுத்தர போகிறோம். ஒரு பொட்டிக் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருவோம். ஒரு வெட்டிங் ஆர்டர்னால் எப்படி எடுத்து பண்ணணும், ஒரு மாம் அண்ட் டாட்டர் காம்போனா அதுக்கு நீங்கள் எப்படி எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாலேஜுமே கொடுத்துருவோம். இந்த ஃபீஸ் அமௌண்ட் வந்து இந்த மார்ச் 10 வரைக்கும் தான் இந்த அமௌண்ட். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு வில்லிங்காக இருந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ சீக்கிரமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் போய் உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. பேபி ஃப்ராக் காம்போசிட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே டீட்டெயில்டாக இருக்குது, அதில் டீட்டெயில்ஸ் இருக்குது. வந்து நீங்கள் பார்த்துட்டு இன்னும் டீட்டெயில்ஸ் பண்ணால் கூட என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை கிளாஸ்க்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கைட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.